போகக்கூடாத 3 கோவில்கள். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறது 3 ஆபத்தான காளி கோவில்களின் ரகசியம். உலகில் சில கோவில்கள் தனித்துவமானவை. அவை பயம் கலந்த பல உண்மைகளை காத்து தாங்கி நிற்கின்றன. அங்க போறதுக்கே மக்கள் மனதுக்குள் ஒரு பயம் வந்துவிடும். அந்த கோவில்களில் காளியம்மனின் கோபம் நாம புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு வலிமை வாய்ந்தது. ஊர் மக்கள் சொல்லுவது என்னன்னா, அந்த இடத்தை சோதிக்க யாராவது சென்றால் அவர்கள் உயிரோடு திரும்ப வாய்ப்பு இல்லை என்று சொல்லப்படுகிறது. வீடியோவை கடைசி வரை பார்த்தாதான் அந்த உண்மை உங்களுக்கு முழுசா புரிய வரும். ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். காளியோடைய இடம் விளையாட்டுக்காக போகும் இடம் இல்லை. இன்றைக்கு நம்ம பார்க்க போகும் 3 காளி கோவில்கள் பல வருடங்களாக ஊர் மக்கள் எச்சரிக்கப்படும் இடங்களாக இருக்கின்றன. உண்மையில் நடந்த சம்பவங்களால் தான் அவை புகழ் பெற்றுள்ளன. முதலாவதாக நாம பார்க்க போகும் கோவில் மேல்மலையில் அமைந்துள்ள மேல்மலை காட்டேரி காளி கோயில். வாசலில் நின்று உங்கள் பெயரை 3 முறை சொல்லாமல் உள்ளே நுழைய அனுமதிக்கப்பட மாட்டீர்கள் என்று கூறப்படுகிறது. அப்படி 3 முறை சொல்லும் போது நடுவே திடீர் சத்தம் கேட்கப்பட்டால் உடனே கோவிலுக்குள் நுழையக்கூடாது என்று ஊர் மக்கள் எச்சரிக்கிறார்கள். அப்படி செய்தால் காளி உங்களை ஏற்க மாட்டாள் என்பதுதான் அவர்களின் நம்பிக்கை. இந்த கோவிலுக்குள் நுழைந்த பல பயங்கரமான அனுபவங்களை பகிர்ந்து இருக்கிறார்கள். ஒருவர் மூச்சு திணறியதை அனுபவித்தார். இன்னொருவர் பின்னாடி யாரோ நிழலாக பின்தொடர்வதை உணர்ந்தாராம். சிலர் தரையிலேயே விழுந்து விட்டார்கள். சிலர் கனவில் கூட கோவிலின் இடம் அவர்களை பின்தொடர்ந்தது. இங்கு உள்ள கோப சக்தி மனிதனை நேரடியாக சோதிக்கும் விதமாகவே உள்ளது. இரண்டாவது கோவில் வெம்பக்கம் காட்டேரி காளி கோயில். இங்கே இரவு நேரத்தில் செல்லக்கூடாத கோவில் என்று பெயர் பெற்றது. இங்கு செல்லும் சிலர் கூறுவது என்னன்னா, கோவிலில் இரவில் ஒரு விளக்கும் எரியாது. ஆனால் பூஜை சத்தங்கள், மணி ஓசை, பாடல்கள் போன்ற ஒலிகள் கேட்கப்படுமாம். அந்த நேரத்தில் அங்கே யாரும் இருப்பது இல்லை. சிலர் அந்த கோவிலுக்குள் சென்ற பிறகு உடலில் விசித்திரமான காயங்கள் தோன்றின, மூச்சு பிடித்தது, மனம் அமைதி இழந்தது என்று கூறுகின்றனர். ஒரு சம்பவம் பிரபலமாக பேசப்படுகிறது. ஒரு மனிதன் தனது குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்றார். அந்த இரவில் கனவில் அம்மா அம்மா என்ற குரலை அவர் கேட்டார். அடுத்த நாளே அவன் வாழ்க்கையில் மிகுந்த ஆபத்தான நிலையை எதிர்கொண்டார். இதுதான் வெண்பக்கம் காட்டேரி கோவிலின் சக்தி. மூன்றாவது கோவில் திருவண்ணாமலை பகுதியில் உள்ள காட்டேரி காளி கோவில். இங்கே பக்கத்தில் நின்றாலும் அது ஆபத்தானதாகும். இந்த கோவிலில் வழிபாடு மிகவும் விசித்திரமாக நடக்கிறது. சிலர் தங்களுடைய விரலை வெட்டி சாமிக்கு அர்ப்பணிப்பார்கள். சிலர் சிறிய அர்ப்பணங்களை செய்வார்கள். இந்த இடத்தில் உண்மையில் மிக வலிமையான சக்தி இருக்கிறது. யாராவது அதை சோதித்தால் உடனே தாக்கத்தை அனுபவிப்பார்கள். ஒரு சம்பவம் பிரபலமாக பேசப்படுகிறது. ஒரு இளைஞன் ஒரு முறை கோவிலின் கதவை உடைத்து உள்ளே சென்றதாக கூறப்படுகிறது. அந்த நிமிடத்திலேயே அவன் கண்கள் சிவந்து ரத்தம் வழிந்தது. அதன் பிறகு சில நாட்களுக்குள் அவன் வாழ்க்கையில் ஒரு மிக ஆபத்தான நிலை ஏற்பட்டது என்று சொல்கிறார்கள். ஊர் மக்கள் கூறுவது என்னன்னா, காளியின் அனுமதி இல்லாமல் கோவிலுக்கு அருகே நின்றால் நிழல் உங்களை பின்தொடரும். எனவே திருவண்ணாமலை காட்டேரி கோவிலுக்கு அருகே யாரும் செல்ல மாட்டார்கள். இவைதான் யாரும் போகக்கூடாத 3 ஆபத்தான காளி கோவில்கள். இந்த கதைகள் யாரையும் பயமுறுத்த கூறும். ஆனால் உண்மையில் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் நடக்கும் மனிதர்களுக்கு காளி எப்போதும் காப்பாற்றும் வகையில் அருகில் இருக்கிறாள். கோபம் நம்மை எச்சரிக்கும் ஒரு சக்தியாக இருக்கிறது. அதனை புரிந்து முன்னெச்சரிக்கையோடு நடந்தால் அது நம்மை பாதுகாக்கும் வழியாக மாறும். காளி பக்தர்களை வலிமையோடு நிலைநாட்டி மனச்சோர்வில் இருந்து மீட்டு தருகிறார். ஆதலால் பயத்தை விட நம்பிக்கையோடும் பக்தியோடும் நடந்து காளியின் அருளை அனுபவிப்போம். இந்த 3 கோவில்களில் எது உங்களுக்கு அதிக பயம் தருகிறது என்று கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு காளியம்மன் மீது நம்பிக்கை இருந்தால் கமெண்டில் ஜெய் காளின்னு எழுதுங்க.